இயேசுவின் இரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. கிறிஸ்தேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காய் தேவனை துதிக்கிறேன். My dear beloved children of God, I thank God for this beautiful day. இந்த மாதம் வரைக்கும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வந்த தேவனுடைய கிருபையை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். I thank God for taking care of us and helping us be safe till this month. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் உணர்த்தின காரியம் இரட்சிப்பின் தேவன். Holy Spirit says the word for this month as God of salvation. ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 12 வசனம் 3. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். Isaiah 12 verse 3. Therefore with joy shall ye draw water out of the wells of salvation. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல ஆவியானவர் தெளிவாய் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் தண்ணீரை மொண்டு கொள்வோம் அப்படின்னு. In this verse, God says to us that the happiness of our lives are drawn from the well of salvation. அதாவது நம்ம குறிப்பா கிராமங்கள்ல நான் பார்த்திருக்கேன், கிராமங்கள்ல பார்ப்போம் என்ன அப்படின்னா, ஊர் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் எங்க தோண்டினாலும் சரி, கிணறு வெட்டினாலும் சரி, அங்க உப்பு தண்ணி தான் வரும், நல்ல தண்ணியே கிடைக்காது. In some villages we can see that wherever they dig for water, they'll find salt water. ஆனா ஊருக்கு வெளியில ரொம்ப தூரமா இருக்கும் அந்த இடம், அந்த இடத்துல ஒரு நல்ல தண்ணி வருகிற ஒரு ஊற்றை கண்டுபிடிப்பார்கள். But really far from the village they will find a beautiful spring. அந்த ஊற்றை தேடி ஊர்ல உள்ள எல்லா ஜனங்களும் போய் குடிக்கிறதுக்காக நல்ல தண்ணி எடுத்துட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும். We can see all the villages from the village go to the spring to gather water. அப்படியானால் இங்க சொல்லப்பட்டதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில என்னதான் கசப்புகள் நிறைந்திருந்தாலும், தோல்விகள் கஷ்டங்கள் இருந்தாலும், நாம இரட்சிப்பின் அனுபவம் இருக்கும்போது அதன் ஊற்றுகளிலிருந்து சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். If we compare this verse with this incident, we can see that whatever problem, distress or something we may be going through, we can gather happiness out of our salvation. அதாவது நம்ம எல்லாருக்குமே இதுல இருந்து கிளியரா புரியும், இரட்சிப்பின் அனுபவம் நமக்கு சந்தோஷத்தை தரும். We can understand clearly that salvation gives us happiness. அப்படியானால் நம்ம நினைப்போம், பிரதர், அப்படியானால் அந்த இரட்சிப்பை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். We can ask that how can I get salvation and how can I safeguard it. நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:13 வாசித்தா இயேசு கிறிஸ்து அங்க தெளிவாக சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு. In Matthew 24 verse 13 we can see that, but he that shall endure unto the end, the same shall be saved. அதாவது இது இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் நிலைத்து நிற்கிறோமோ, இயேசுவின் அன்பிற்குள்ளாய் அவரது கரத்திற்குள்ளாய் நிலைத்து இருக்கிறோமோ, அவங்க ஒவ்வொருத்தரும் முடிவிலே ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு. In this verse we can see that whoever stands in the will of God, in the presence of God, will be rewarded. நம்ம ஏதோ நினைச்சிட கூடாது, நான் இந்த வருஷத்துல ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், இன்னைக்கும் நான் தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட கூடாது. We must not think that I got salvated already and I am in salvation still. நம்முடைய ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதுப்பிக்கப்பட வேண்டும். Every day our salvation must renew itself. ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுக்குள்ளாய் பலிபீடத்துல வச்சு பாதுகாத்துக் கொள்ளும் பொழுதுதான் நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை முற்றிலுமாக பெற முடியும். If we guard our salvation, that is the time we can enjoy the rewards of salvation. நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்துவை பிடித்து கொண்டு நிலைத்திருந்து நம்ம ரட்சிப்பின் மூலமாய் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும் அப்படின்றத வேதத்துல ஒருத்தர்ட்ட இருந்து நம்ம பார்க்க முடியும். How to guard our salvation can be seen from a woman from the Bible. அந்த பெண்மணியினுடைய பெயர் ரூத். The woman's name is Ruth. நம்ம ரூத்துனுடைய சரித்திரத்தை, அந்த புஸ்தகத்தை நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, பெத்லகேம்ல இருந்து மோவாப் தேசத்துக்கு தன் மனைவியையும் 2 மகன்களையும் கூட்டிட்டு பிரயாணம் பண்றாரு. If we see Ruth, we can see that it is written, a man from Bethlehem goes to Moab with his wife and 2 sons. அதாவது நல்லா தெரியும், பெத்லகேம்ல இருந்து இந்த தேவனுடைய குடும்பம், தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறியாத பிற தெய்வங்களை வழிபடுகிற அந்த மோவாப் தேசத்துல போய் தங்குறாங்க. From Bethlehem, this family is traveling to a
place called Moab where idol worship is like in its peak. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா வசனம் 4ல பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய 2 பசங்களுக்கும் அந்த மோவாப் தேசத்துல இருக்கிற 2 பெண்மணிகளை பெண் கொண்டார்கள். அதாவது அந்த பசங்களுக்கு வந்து இஸ்ரவேலர் அல்லாத மோவாபியரை வந்து கல்யாணம் பண்றதை நம்ம பார்க்க முடியும். In verse 4 we can see that the 2 sons are getting married to a Moabite. இங்க வந்து நான் வந்து அந்த பெண்களை, அதாவது முக்கியமாக ரூத்தை குறித்து பேச ஆசைப்படுகிறேன். I would like to speak specifically about Ruth. அதாவது தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தேவனை அறியாத ஒரு ஜாதியில, அதாவது அந்த தேசத்துல. ஆனால் இப்போது தேவனுடைய ஜனங்களோட அவ மருமகளாகி அந்த குடும்பத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். She was born and brought up in a family where they had no idea about God, but now she's the wife of an Israelite. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நாமளும் அப்படிதான். இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பிற்கு முன்பதாக இந்த உலகத்துல கிறிஸ்துவர் அல்லாத வேற ஏதோ ஒரு மத பின்னணியில இருந்திருக்கலாம். We have to understand clearly that we are also related to this. Before accepting Christ, we may be coming from a different background. ஈவன் கிறிஸ்தவங்களா இருந்தா கூட அம்மா அப்பா கிறிஸ்தவங்க, ஆனால் நாம வந்து மனதளவில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் பேர் கிறிஸ்தவனா இருந்திருக்கலாம். Even if we come from a Christian family, we may not accepted Christ. எப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்ம உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். When we accept Christ as our personal savior, that's when we become the child of God. நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட புதுசுல நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்த உடனே பயங்கர ஹாப்பியா இருப்போம், எல்லாத்திலையும் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அதே போலதான் அன்னைக்கு ரூத்துடைய வாழ்க்கையும் இருந்திருக்கும். We all know that when we first came into Christ, we may be really happy, enjoyable, and that's how Ruth's life was. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ரூத்துடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீசுது. வசனம் 5ல நம்ம பார்க்கிறோம், அந்த 2 குமாரர்களும் இறந்து போறார்கள். அங்க நகோமியோட அந்த மனிதன், அந்த ஹஸ்பண்டும் வந்து இறந்துறாரு. சோ 3 பெண்களும், அதாவது மாமியாரும் 2 மருமகள்களும் தங்களுடைய கணவன்களை இழந்து விதவையாய் அந்த இடத்துல இருக்கிறார்கள். In verse 5 we can see that Naomi lost her husband and also her 2 sons, and we can see that in this house there are 3 widows. எனக்கு அன்பானவர்களே, அவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிக்கணும். இந்த நாள் வரைக்கும் வீட்டுல இருந்தவங்க எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிருப்பாங்க. இப்போ எதுவுமே இல்லாத சூழ்நிலை, கையில காசு இருந்திருக்காது, சாப்பிட வீட்டுல வந்து பொருள் இருந்திருக்காது, இன்னும் எங்க போகணும், எப்படி வேலை பார்க்கணும், இது எதுவுமே தெரியாத ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில, ஒரு இருளான சூழ்நிலையில அவங்க 3 பேர் இருந்திருப்பாங்க. We must think about their situation, like till the day before they had everything, they had food, they had no problem, but now they had nothing with them. நாம நம்முடைய தேவனுக்குள்ள அவர் காட்டுற வழியில நம்முடைய அழைப்புல நடந்து போயிட்டு இருந்திருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அந்த ப்ராப்ளம் எப்படின்னா நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அசைக்கிறதா கூட அது இருக்கலாம். Similarly in our lives we may be going through a perfect route, but suddenly a problem comes and that could be like disturbing the relationship we have with God. இங்க அந்த பெண்மணி என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, திரும்பவும் தன்னுடைய வீட்டிற்கு, அதாவது தேவனுடைய தேசத்திற்கு பெத்லகேமுக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து கிளம்புறாங்க. Now all 3 of them decided to go back to Bethlehem. இப்போ அவங்க தன்னுடைய 2 மருமகளையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, என் கூட வர வேண்டாம், நீங்க உங்களுடைய தகப்பன் வீடுகளுக்கு சென்றுருங்க. அங்க போனா உங்களுக்கு திரும்பவும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம், மறுபடியும் உங்க வாழ்க்கை கட்டப்படலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க. Now Naomi gives them an idea, like you go back to your father's house so you can get married to another man and live your life. அதுக்கு 2 மருமகளும் மாமியாரை பார்த்து அழுதுட்டே சொல்றாங்க, நாங்க போகல, உங்க கூட தான் வருவோம் அப்படின்னு. But both of them were really strong in their ideas that they are not going to leave Naomi. நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல மாமியாராக, ஒரு நல்ல பெண்மணியாக அவங்க வந்து ஒரு நல்ல ஐடியா 2 மருமகளுக்கும் கொடுத்திருக்காங்க. If we see it, we can see that she was a really good mother-in-law and gave them a good advice. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு யாராவது ஒருத்தர் தர்ற அட்வைஸை வந்து நம்ம ஏத்துக்கிறோமா? அது எப்படிப்பட்டது? தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவுல ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கிறோமா? Are we thinking that the solution that others give is really separating us from God or not? இங்க மறுபடியும் நம்ம பார்க்கிறோம்,
இந்த இடத்துல அந்த மாமியார் வந்து அவங்க மருமகள்கிட்ட வந்து இன்னும் டீப்பரா அவங்க வந்து சில காரியங்களை விவரிச்சு சொல்றாங்க. Now Naomi tries to explain the situations to both of them. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அவங்க சொல்றாங்க, இனிமே வந்து எனக்கு பிள்ளை பிறக்காது, அப்படியே பிறந்தா கூட அது வளர்ந்து வர்ற வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடியாது. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த நன்மையும் என் கூட வர்றதுனால கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. Now she explains them that she's not going to have a son, or even if she has, they're not going to be able to marry him. So they're going to have no benefits if they are going to stay with her. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய மூத்த மருமகள் ஒருபால் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சத்தமிட்டு அழுறாங்க. தன் மாமியை கிஸ் பண்ணிட்டு அவங்க வந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போறதை நம்ம பார்க்க முடியுது. Now what happens is that after she explained, her first daughter-in-law came, hugged and kissed her, and then she left to her father's house. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நமக்கு இருக்கிற சில பிரச்சனைகள்ல, அதாவது தேவன்ட்ட இருந்து வெளியில வந்தா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தேவனை வழிபடுறத நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னா, அவர் மேல இருக்கிற பக்தியை கம்மி பண்ணிக்கிட்டோம்னா சில ப்ராப்ளம்ல இருந்து நம்ம விடுபடலாம். சோ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமா, நான் வந்து வேலைக்கு போனா என் ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காரியங்கள் சொல்யூஷனா நமக்கு தரப்படுகிறதா? Is the solution we get is going to separate us from God, or are we going to restrict the relation with God because of the solution? We must think about it. அதாவது ஒருபாலை போல தேவன் மேல, அதாவது எப்படி தன் மாமியாரை விட்டு மறுபடியும் விலகி போனாங்களோ அதே மாதிரி நம்ம சில காரியங்கள்ல வாழ்க்கையில முடிவெடுக்கிறோமா, நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். We have to think about it if we are like the first daughter-in-law, ready to like separate from God. இந்த இடத்துல இன்னொரு பக்கம் இதே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ரூத் என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கணும். But we have to look what Ruth said to the situation. அங்க எழுதப்பட்டுள்ளது வசனம் 14 சொல்லுது, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டிருந்தாள். அதாவது அவங்கள விட்டு அவங்க போகவே இல்லை. மாமியாரை விட்டு அந்த மருமக, இரண்டாவது மருமக நவுந்து போகவே இல்லை. In this verse we can see that Ruth is not ready to leave Naomi whatever happens. அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாமியாரோட நான் போனேன் அப்படின்னா என் வாழ்க்கையில எந்த நன்மையும் வராதுன்னு. ஆனாலும் அவர்கள் மாமியாரை விட்டு விலகி போகல. Ruth clearly knows that she is not going to be benefited in any way if she is going to be with her mother-in-law. எனக்கு அன்பானவர்களே, நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கை மாறலனாலும் பரவாயில்ல, என்னையால ஒரு நன்மையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலனாலும் பரவாயில்ல, தேவனோடு தான் இருப்பேன், அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு விலக மாட்டேன்னு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? Now how many of us can say that even if I have zero benefits, I'll still be in the presence of God? இங்க ரூத்கிட்ட இருந்து ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. வசனம் 16 சொல்லுது, என்னைய வந்து நீங்க போ சொல்றத பத்தி இனிமே பேச வேண்டாம், நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நான் தங்குவேன், உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன்னு தன்னுடைய சொந்த இரட்சகராக தேவனை அவங்க ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். In verse 16, Ruth says a wonderful statement, like whatever you're going to say, I'm not going to leave you. Where you go, I will go. Where you lodge, I will lodge. Who you pray to, I will also pray to. Here she accepts God as her personal savior. எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், நம்மை ரட்சித்த தேவனை நாம் மறக்காமல் இருக்கிறோமா? நம்ம வந்து என்னதான் கஷ்டம் வந்தாலும், எனக்கு சில காரியம் வாழ்க்கையில லாஸே வந்தாலும் சரி, தேவனோடு தான் இருப்பேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். We must really think about this. If we are able to like call God as our personal savior, whatever situation or whatever problem we may be facing. நம்ம வந்து சில நேரங்கள்ல நினைக்கலாம், ஓகே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவருக்காக நான் உண்மையா இருக்கிறேன், அவர்கிட்ட உத்தமனா நடக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், இதனால என் வாழ்க்கையில நான் என்ன பெரிய காரியத்தை சந்திக்க முடியும், சாதிக்க முடியும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? Sometimes we may think that I accepted God as my personal savior, or what is going to happen around me, what am I going to be benefited with. இங்க தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படி மாறினது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். In this we can see how Ruth's life changed after she accepted Christ. அதிகாரம் 4 வசனம் 13 சொல்லுறது, போவாஸ் வந்து ரூத்தை மணக்கிறார். இங்க ரூத்துக்கு கல்யாணம் முடியுது. அவர் இஸ்ரவேலர் ஒருத்தரை கல்யாணம் பண்றாரு. அதாவது தேவனுடைய பிள்ளைய வந்து கல்யாணம் பண்றாங்க. தேவன் அவங்கள ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. In chapter 4 we can see that she is getting married again to Boaz, and she has been gifted with a wonderful son.
அந்த ரூத்துடைய பிள்ளை பெயர் ஓபேத் என்று வாசிக்கிறோம். Her son's name was Obed. வசனம் 22 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான் அப்படின்னு. In verse 22 we can see that Obed begot Esau and Esau begot David. இந்த தாவீது வேற யாரும் இல்ல, தாவீது ராஜா தான் இங்க நாம் வாசிக்கிற தாவீது. This David is none other than the King David. அப்படியானால் ரூத் யாரு அப்படின்னா, தாவீது ராஜாவுடைய தாத்தாவுடைய அம்மா தான் இந்த ரூத். So here Ruth is a great grandma of David. எனக்கு அன்பானவர்களே, அவங்களுடைய ரூத்துடைய சந்ததி எப்படி மாறிட்டு அப்படின்னா, ஒரு ராஜா சந்ததியாக, ராஜாவுடைய சந்ததியாக மாறி போனது. We can see that Ruth's generation became a king's generation. ஏதோ வெறும் தாவீது ராஜாவோட சந்ததி அப்படின்னு மாத்திரம் கிடையாது, யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததியாக அது காணப்படுகிறது. Not just David, King David's generation, but it became Lord, the Father, Jesus Christ's generation. எனக்கு அன்பானவர்களே, நம்ம நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில எந்த காரியமும் எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ரூத்துடைய வாழ்க்கையில தான் இயேசு கிறிஸ்துடைய சந்ததி காணப்படுகிறது. You have to understand clearly that even though she knew she had no benefits being with her mother-in-law, that's the reason that brought her into the generation of God. அதாவது இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறோம் அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். Now, if today we are accepting Jesus as our Savior, God is ready to change our life no matter what. அதாவது அந்த மாற்றம் நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கிறது, சந்ததி சந்ததியாக நம்முடைய சந்ததிக்கும் சரி பிறருக்கும் சரி அது ஆசீர்வாதமாக மாறும். The blessing that God's gonna give us is not only for us, but it travels on generations. அதனால தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், இரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியின் தண்ணீரை மொண்டு கொண்டு வருவீர்கள் அப்படின்னு. That's why God says that for this month, like happiness is what you get from the spring of salvation. சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவது. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா அதை புதுப்பிக்கணும், நாம அந்த அனுபவத்துல நிலைத்திருக்கணும். That's why God says us to be salvated, and if we are already salvated, we have to renew ourselves. அப்படியே கண்களை மூடுவோமா? Let's close our eyes for prayer. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுக்காய், இந்த மாதத்துக்காய், இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. நீர் எங்களை நடத்தி வருகிறீர் தகப்பனே. உமது பாதையிலே அற்புத விதமாய் நடத்தி வருகிறீர் அப்பா. அப்பா, அதிசயங்களை நாங்க ஒவ்வொருத்தரும் காண செய்றீங்க தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வார்த்தைகளுக்காய் மறுபடியுமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்துல நீங்க சொல்லி இருக்கீங்க தகப்பனே, ரட்சிப்பின் தேவனாய் எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்க இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய், நிறைவாகும்படியாய் ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்க பலிபீடத்துல எங்களை வச்சு தேவனுக்கு முன்பதாக அப்பா நாங்க எங்களை தகப்பனே ஒப்பு கொடுத்து ரட்சிப்புல நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை புதுப்பிக்கிற அனுபவத்துல எங்களை நடத்துங்க ஆவியானவரே. எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. பல இடத்துல நாங்க பலவீனமா இருக்கிறோம் அப்பா. ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அந்த ஒருபாலை போல அப்பா சில சூழ்நிலைகளாக திசை மாறி போறோம் தகப்பனே. ஆவியானவரே, மறுபடியுமா எங்களை நீங்க கொண்டு வாங்க. கிறிஸ்து இயேசு எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த தடத்துல நாங்கள் நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா, பலப்படுத்துங்க. என்னதான் சோதனைகள் வந்தாலும் சரி, என்னதான் மாம்சத்துல சொல்யூஷன்ஸ் எங்களுக்கு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் வந்தாலும் சரி தகப்பனே, ரூத்தை போல நாங்க விடாமல் உங்களை பற்றி கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்கப்பா. எந்த விதத்திலையும் நாங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. வசனம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது தகப்பனே. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க, இரத்தத்தினால பலப்படுத்துங்க. மறுபடியுமாய் இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்துல ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது தகப்பனே.
ஒவ்வொரு வீட்டிலும் தேவைகளை நீங்க சந்திங்க. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க இருங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, ஞானத்தினால நிரப்புங்க. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தகப்பனே ரட்சிப்பின் அனுபவம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, உலகத்துடைய அறிவுக்கு எந்த விதத்துல அவங்க ஓடுறாங்களோ, பிரயாசப்படுறாங்களோ, அதை விடவும் மேலான தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.